கருடன் பாம்புகளால் இவ்வாறு கூறப்பட்டதும் தன் தாயிடம், நான் அமிர்தம் கொண்டுவரப் போகிறேன், எனக்கு உணவு என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டான். வினதா, கடலின் வயிற்றில் தனிமையான இடத்தில் சிறந்த மீனவர் குடியிருப்பு உள்ளது. அங்கே ஆயிரக்கணக்கான மீனவர்களை சாப்பிட்டுவிட்டு அமிர்தம் கொண்டு வா. ஆனால் பிராமணனை கொல்லும் எண்ணம் உனக்கு வரக்கூடாது. பிராமணன் கொல்லக்கூடாதவன் நெருப்புக்கு ஒப்பானவன். கோபமடைந்த பிராமணன் நெருப்பு, சூரியன், விஷம், ஆயுதம் போலாவான். அவன் உயிரினங்களுக்கு முதலில் உணவளிப்பவன், உயர்ந்தவன், தந்தை மற்றும் குரு. கருடன், நான் எப்படி பிராமணனை நல்ல அறிகுறிகளால் அடையாளம் காண்பது? அதை எனக்கு காரணத்துடன் சொல்லுங்கள். வினதா, உனது தொண்டைக்குள் மீன் முள் போல் சிக்கிக்கொண்டு நெருப்பு போல் சுட்டால் அவனை சிறந்த பிராமணன் என்று அறிந்துகொள். சூதர் வினதை மகனின் அன்பினால் இந்த வார்த்தைகளை சொன்னாள். மகனின் அளவற்ற வலிமையையும் ஆசீர்வாதத்தையும் அறிந்திருந்தும் கூறினாள். வினதா, உனது இறக்கைகளை காற்று காக்கட்டும், சந்திரனே உனது முதுகை காக்கட்டும் மகனே. உனது தலையை நெருப்பு காக்கட்டும், சூரியன் எல்லாவற்றையும் காக்கட்டும். நானும் உனக்கு எப்போதும் அமைதியும் சுபமும் உண்டாக பிரார்த்தனை செய்கிறேன். தடைகள் இல்லாமல் காரிய சித்தியுடன் போ மகனே. பிறகு தாயின் வார்த்தைகளை கேட்டு இறக்கைகளை விரித்து வானில் பறந்தான். பிறகு பசியுடன் இருந்த கருடன் யமதூதன் போல் மீனவர்களை நெருங்கினான். அவன் மீனவர்களை அழித்தான், வானத்தை தொடும் தூசியை கிளப்பினான். கடலின் நீரை வற்றச் செய்தான், அருகில் இருந்த மலைகளை அசைத்தான். பிறகு பறவைகளின் அரசனான கருடன் மீனவர்கள் செல்லும் வழியை தடுத்து பெரிய வாயை திறந்தான். பிறகு மீனவர்கள் அவசரமாக அந்த வாயிலிருந்து ஓடினார்கள். அந்த பெரிய வாய் வானத்தை நோக்கி திறந்திருந்தது. பறவைகள் பயந்து பறப்பது போல் அவர்கள் ஓடினார்கள். ஆயிரக்கணக்கானோர் தூசியால் மயங்கி புயலால் மரங்கள் அசைவது போல் ஓடினார்கள். பிறகு எதிரிகளை தகிக்கும் பறவையான கருடன் வேகமாக வாயை மூடினான். பலவிதமான மீன்களை சாப்பிடுபவர்களை அழித்தான். வானத்தில் சஞ்சரிக்கும் கருடன் பசியோடு இருந்தான்.